வெல்கம் டு தி சேர்ஃபுல் பைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் இருக்கும். நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குருட்டு மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டும் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க போய்ட்டு ஒரு ஜாபில் போய்ட்டு இன்டர்வியூன்னு போகும்போது அவங்க வந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து அவங்களுக்கு தெரியாது. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க படித்ததுக்கும் அவங்க கேட்குற கொஷினுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் குருட்டு மனப்பாடமாக பண்ணாமல் எதுக்காக அந்த கொஷின் கேட்குறாங்க, எதுக்காக நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டுமே நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போக முடியும். நீங்கள் வந்து ஒன்லி நம்ம தான் படித்து முடிச்சிட்டோம், சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்குது, இது போதும், நான் கேட்டால் நான் வந்து இது முடிச்சிட்டேன், நான் அதை முடிச்சிட்டேன், நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன், நான் எம்பிஏ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணி படிங்க. அதுதான் என்னோடய பர்சனல் அட்வைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2022 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கொஷின் அண்ட் ஆன்சரை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் அண்ட் ஆன்சரால் எங்களுக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து 200 கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 40 கொஷினாவது உங்களுக்கு வந்து இதில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த 40 மார்க் வந்து இந்த ஒரு ½ ஹவர் இந்த ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் செலவு பண்ணதுனால அதுலேருந்து ஒரு 40 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி தரேன் உங்களுக்காக. ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 200 கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 150 மார்க் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை, பி வெளிப்படையற்ற தன்மை, சி வந்து மறைத்து வைத்தல், டி தன்னிலமின்மை, இ விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான், வெளிப்படைத்தன்மை. ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வந்து ஃப்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஏ தான் வந்து வெளிப்படைத்தன்மைன்றது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தெளிவாக தெரியாது, பி தெளிவாக தெரியும், சி நிலைத்து நிற்கும், டி நிலைத்து நிற்காது, இ விடை தெரியவில்லை அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. சி தான் வந்து ஆன்சர், நிலைத்து நிற்கும். என்ன ரீசன் அப்படின்னா சிலை மேல் எழுத்து போல அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பழமொழி. இப்போ ஒரு சிலை மேலே வந்து நீங்கள் எழுத்தை வந்து எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, அதுக்குள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கும். இப்போ அந்த சிவலிங்கத்தில் போய்ட்டு ஏதாவது ஒன்று ரைட் பண்ணி வச்சுட்டோம், ஏதாவது ஒன்று எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எத்தனை ஜென்மம் ஆனாலும் எத்தனை காலம் ஆனாலும் அது நிலைச்சு தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் சி தான் வந்து ரைட் ஆன்சர், நிலைத்து நிற்கும் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயல்பாட்டு வினைத்தொடர் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுவர், பி ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது, சி ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது, டி ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர், இ விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சி தான் ஒயிலாட்டம் ஒயிலாட்டத்தில். இதுக்கு வந்து ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். 4வது பார்த்தீங்கன்னா மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஏ செய்வினை, பி செயற்பாட்டு வினை, சி தன்வினை, இ விடை தெரியவில்லை, டி பிறவினைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ செய்வினை தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். என்ன ரீசன் அப்படின்னா மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்றத வந்து செய்வினை தான். ஸோ இப்போ வந்து மாலத்தி மாலையை தொடுக்க போகிறாங்க, அதனால் வந்து செய்வினையில் தான் வரும். அது வந்து தன்விலையிலையும் வராது, தனக்காக செய்கிற மாதிரி இருக்காது. வந்து அவங்க தொடுக்க போகிறாங்க, அதனால் வந்து செய்வினை தான் இருக்கும். செயற்பாட்டு வினைனா மித்தவங்க வந்து சொல்லி அவங்க வந்து செய்கிற மாதிரி அர்த்தம். மாலத்தி மாலையை தொடுத்தாள் அப்படின்றது வந்து செய்வினை தான். ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ வந்து ஏ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிதல் கொடுத்துருக்காங்க. சால சிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. சால சிறந்தது எந்த தொடர் வகையை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ இடைச்சொல் தொடர், பி வெளித்தொடர், சி எழுவாய் தொடர், டி உரிச்சொல் தொடர், இ விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் தான் அந்த ரைட் ஆன்சர். இலக்கண குறிப்பறிதலில் சால சிறந்தது அப்படின்னு சொல்லி இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கொஷின் வந்துச்சு அப்படின்னா உரிச்சொல் தொடர் அப்படின்றது தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6வதாக பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்க. ஏல வந்து மல்லிகை, பியில் பள்ளி, சியில் கிளை, டியில் வந்து இனிமை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சினைப்பெயர், நம்பர் 2 பண்பு பெயர், 3க்கு பார்த்தீங்கன்னா இடப்பெயர், 4க்கு பொருள் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். பெயர் சொற்களை பொறுத்துக்கன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏ தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். இப்போ 4வதாக பாருங்கள், 4 வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அதனால் வந்து பொருட்பெயர், 3 வந்து இடப்பெயர், அதுக்கப்புறம் 1 கொடுத்துருக்காங்க சினைப்பெயர், அதுக்கப்புறம் 2 பண்பு பெயர். இப்படி தான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பொருந்தும். அப்போ வந்து பொருட்பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் இதுதான் வந்து இந்த ஆங்கிளில் தான் போய் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால்
இதுதான் வந்து ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7வதாக பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்மந்தம் இல்லாத இருக்கிற வாக்கியத்தை வந்து நீங்கள் எது தனியாக தருதோ அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதணும். இப்போ ஏவும் சி தான் பார்த்தீங்கன்னா சம்மந்தம்லாம் இருக்குது. ஏ வந்து காலப்பெயர் செம்மைன்னு கொடுத்துருக்காங்க. பி சினைப்பெயர் கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. சி பண்பு பெயர் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. டி தொழிற்பெயர் ஆடுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ தான் வந்து ஏவும் சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஏ வந்து காலப்பெயர் செம்மை, இது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் சி வந்து பண்பு பெயர் ஆண்டு அப்படின்றது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் ஏசின்றது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8வதாக பார்த்தீங்கன்னா கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ கேட்டு, பி கேட்ட, சி கேட்டல், டி கேட்டான், இ தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது இதுக்கான ரைட் ஆன்சர் கேட்டு அப்படின்றது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ கேட்டுன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்குன்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கேட்டு அப்படின்றது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். கேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9வதாக பார்த்தீங்கன்னா தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ தனி, பி தனிந்த, சி தனிந்து, டி தனி, இ விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்ததுன்றதுக்கான வேர் சொல் என்னன்னு சொல்லி நீங்கள் தனியாக எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதான் அதுக்கான ரைட் ஆன்சர். தனின்றது தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ தனியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10வதாக பார்த்தீங்கன்னா தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறோம்ல, தருக அப்படின்றது தாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏ வந்து தந்த, பி தரு, சி தா, டி வந்து தந்து, இ விடை தெரியவில்லை கொடுத்துருக்காங்க. இது வந்து சி தான் ரைட் ஆன்சர். தருக அப்படின்னா தா அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ அதனால் சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 11வதாக பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ அரசன், பி வறுமை, சி மதில், டி நோய், இ விடை தெரியவில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. சி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். சி மதில் அப்படின்றதான் ரைட் ஆன்சர். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12வதாக பார்த்தீங்கன்னா மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஏ பெரிய, பி சிறிய, சி குறைய, டி நிறைய, இ விடை தெரியவில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ பெரிய அப்படின்றது தான் இதுக்கான ரைட் ஆன்சர். மா அப்படின்னாலே பெருசுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 13வதாக பார்த்தீங்கன்னா பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ மலை, பி கடல், சி ஆறு, டி உயிர் வகை, இ தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். கடல் தான் வந்து ரைட் ஆன்சர். இந்த இடத்துல பறவை அப்படின்றத வந்து சின்னராக கொடுத்துருக்காங்க. பெரியராக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பறக்கிற பறவை அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்னராக இருக்குது. நீங்கள் வந்து பறவை அப்படின்னு வந்தாலே அது வந்து மலை, அது வந்து பறக்கிறது, அதனால் வந்து மலை தான் ஆன்சர்னு சொல்லி நீங்கள் மலை போடக்கூடாது. இந்த மாதிரி பறவை சொல்லிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கடல் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ கடல்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 14வதாக பார்த்தீங்கன்னா மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ கூகை கூவும், பி கூகை குணுகும், சி கூகை குமுறும், டி கூகை அலரும், இ விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து சி தான் ரைட் ஆன்சர். கூகை குமுறும் இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15வதாக பார்த்தீங்கன்னா சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறதுன்னு இருக்குது. பி வந்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறதுன்னு இருக்குது. சி வந்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறதுன்னு இருக்குது. டியும் அதே தான் சேம் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இச் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இச் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இச் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறதுன்ற இடத்துல வந்து இப் இருக்குது. ஆனால் இதில் வந்து இச் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து இப் கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிழையுமே இல்லாத சொல்ல வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். இதுதான் வந்து இப்போ கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கைன்றது அந்த இச்சு வரணும். செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர அந்த இப்போ இந்த இடத்துல வரணும். கொண்டு வர போகிறது அப்படின்றது தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். ஸோ சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்லி வேறு ஏதாவது இந்த நாள் இல்லாத வேறு ஏதாவது புதுசாக வந்து கொடுத்துருந்தோம். நீங்கள் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஆன்சர் டிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 16வதாக பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ சார்பு, பி மருந்து, சி காசு, டி பசு, இ விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் அப்படின்னா அதுக்கு வந்து ரைட் ஆன்சர் டி பசு தான் வந்து ரைட் ஆன்சர். இந்த கொஷின் வந்துச்சுன்னா பசுன்றது வந்து டிக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 17வதாக பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறிய. ஏ மோனை, பி எதுகை, சி இசைவு, டி இயைபு, இ விடை தெரியவில்லை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படின்னா மோனை, எதுகை, இசைவு, இயைபு, விடை தெரியவில்லை. இதில் வந்து இசைவு தான் வந்து பொருந்தா சொல். ஸோ அதனால் சி இசைவு அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 18வதாக பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க.
ஏ சோறு, பி பால், சி பழம், டி நீர். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நேராக எந்தெந்த வேர்டு வந்து பொருந்தும்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், சோறுன்னு இருக்கிறதுக்கு வந்து உண்டான் அப்படின்றது தான் வந்து மேட்ச் ஆகும். அதுக்கடுத்தது பால் அப்படின்றதுக்கு நேரம் வந்து 3 கொடுத்துருக்காங்க. பால் பருகினான் அப்படின்றது வந்து மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் பழம் 4 வந்து கொடுத்துருக்காங்க. பழம் தின்றான் அப்படின்றது மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீருக்கு நேராக 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து நீர் குடித்தான் அப்படின்றது மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 19வது பார்த்தீங்கன்னா பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஏல 876, பியில் 543, சியில் 321, டியில் 369 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான், 4321. இந்த மாதிரி பொறுத்துக்கு கொடுத்து 876, 543, 321, 369 இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வருது அப்படின்னா அதுக்கான ரைட் ஆன்சர் வந்து சி தான் டிக் பண்ணணும். 4321 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுமேட்டு, அதனால் நான் கொஷின் மட்டும் ரீட் பண்ணுறேன், ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்தால் எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். இப்போ அதுக்கு 20 பார்த்தீங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆழ்வார்கள், பி சித்தர்கள், சி நாயன்மார்கள், டி புலவர்கள், இ விடைத்திரைவில் இருக்குது. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் அப்படின்னா சித்தர்கள் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சித்தர்கள் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், விடை தெரியவில்லை, புலவர்கள் இது எதுவும் கிடையாது. சித்தர்கள் தான் ரைட் ஆன்சர். சித்தர்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 21வது பார்த்தீங்கன்னா, உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாலாட்டு பாட்டு, கும்மி பாட்டு, பல்லு பாட்டு, வில்லு பாட்டு, விடை தெரியவில்லை. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா பல்லு பாட்டு. அதுதான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். சி தான் ரைட் ஆன்சர். ஸோ சி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 22வது பார்த்தீங்கன்னா, வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்றது 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ நல்லாதனார், பி ஒட்டக்கூத்தர், சி காலமேக புலவர், டி குமரகுருபரர், இ விடைத்திரைவிலே சொல்லி கொடுத்துருக்காங்க. சி தான் வந்து ரைட் ஆன்சர், காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் காலமேக புலவர் தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 23வது பார்த்தீங்கன்னா, மரபும் பழைய குடையும். இதோட ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. ஏ பாரதிதாசன், பி வந்து அழகிய சொக்கநாத புலவர், சி வந்து காலமேக புலவர், டி புதுமை பித்தன், இ விடைத்திரைவில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரபும் பழைய குடையும் ஆசிரியர் அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். பாரதிதாசன், காலமேக புலவர் இதெல்லாம் கிடையாது. அழகிய சொக்கநாத புலவர். இந்த ஆன்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 24வதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ அர்ச்சுனன், பி தருமன், சி சகாதேவன், டி நகுலன், இ விடைத்திரைவில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஏ அர்ஜுனன் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஸோ ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 25வதாக பார்த்தீங்கன்னா, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், பி உவே சாமிநாதனார், சி திருவி கல்யாண சுந்தரனார், டி ஆறுமுக நாவலர், இ விடைத்திரைவிலே சொல்லி கொடுத்துருக்காங்க. சி திருவி கல்யாண சுந்தரனார் தான் ரைட் ஆன்சர். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 26வதாக பார்த்தீங்கன்னா, சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு சொல்லி இளங்கோவடிகள்னு கொடுத்துட்டாங்க. ஏ சேர மரபை சேர்ந்தவர், பி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், சி அடிகள் நீரே அருள் கூறுக என்று கூற்று கூறியவர், டி நாட்டதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர். ஓகேங்களா. இது ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஏ தான் ரைட் ஆன்சர். அனைத்தும் சரி அப்படின்றது தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 27வது பார்த்தீங்கன்னா 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. ரெண்டாவது கூற்று என்னென்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ கூற்று 1 மட்டும் சரி, பி கூற்று 2 மட்டும் சரி, சி கூற்று 2ம் சரி, டி கூற்று 2ம் தவறு, இ விடைத்திரைவிலே சொல்லி கொடுத்துருக்காங்க. சி தான் வந்து ரைட் ஆன்சர். கூற்று 2ம் சரி அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இதுவும் கரெக்டு தான். ரெண்டாவது கூற்று, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். ஸோ வந்து சி தான் வந்து கூற்று 2ம் சரி அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 28வது பார்த்தீங்கன்னா,
வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ஏற்றுமதி, பி ஏமாற்றுதல், சி நேர்மை, டி முயற்சியின்மை. சி நேர்மை தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 29வது பார்த்தீங்கன்னா கூற்று 1 கூற்று 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர் எழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 ஏர் எழுபதை பாடியவர் கம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ கூற்று 1 மட்டும் சரி, பி கூற்று 2 மட்டும் சரி, சி கூற்று 1ம் கூற்று 2ம் சரி, டி கூற்று 1ம் கூற்று 2ம் தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூற்று 2 மட்டும் சரி அப்படின்றது ரைட் ஆன்சர். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பி தான் ரைட் ஆன்சர். ஏர் எழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்துச்சு. கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு வந்துச்சுன்னா பி தான் ரைட் ஆன்சர். கூற்று 2 மட்டும் சரி அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30வதாக பார்த்தீங்கன்னா யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ் கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ வந்து வாணிதாசன், பி பாரதிதாசன், சி சுரதா, டி பாரதியார். விடைத்தெளிவில் கொடுத்துருக்காங்க. டி பாரதியார் தான் ரைட் ஆன்சர். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல என்று புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் அந்த மாதிரி வந்து பாடியிருக்காரு. ஸோ பாரதியார் தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 31வதாக பார்த்தீங்கன்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆத்திச்சூடி, பி கொன்றைவேந்தன், சி நல்வழி, டி மூதுரை. விடைத்தெளிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி மூதுரை தான் ரைட் ஆன்சர். மன்னனும் மாசுரை காற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா டி மூதுரை அப்படின்றது ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 32வது வந்து பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதே சேம் தான். இதுவும் வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஏ மதியாதார் முற்றம், பி உபசரிக்காதார் மனையில், சி குடிப்பிருந்தார் தம்மோடு, டி கோடானு கோடி கொடுப்பினும் அப்படின்றது. 1 வந்து கூடுவது கோடி பெறும், 2 மிதியாமை கோடு பெறும், 3 சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும், 4 உண்ணாமை கோடி பெறும். இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து ரைட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஏவுக்கு வந்து 2 வந்து போட்டுக்கணும், பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 1 போட்டுக்கணும், டிக்கு வந்து 4 போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆங்கிலம் தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 33வதாக பார்த்தீங்கன்னா தேசிய நூலக நாளை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆகஸ்ட் 9ஆம் நாள், பி ஆகஸ்ட் 19ஆம் நாள், டி ஆகஸ்ட் 1ஆம் நாள், டி டிசம்பர் 15ஆம் நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஆகஸ்ட் 9ஆம் நாள் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 34வதாக பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் சொன்ன கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இரட்டை மணிமாலை, மும்மணிக்கோவை, தெய்வ மணிமாலை, மனுமுறை கண்டவாசகம், விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னா தெய்வ மணிமாலை அப்படின்றத ரைட் ஆன்சர். ராமலிங்க அடிகள் சொன்ன கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா தெய்வ மணிமாலை அப்படின்றத ரைட் ஆன்சர். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 35வதாக பார்த்தீங்கன்னா ஞான பச்சிலை என்று வள்ளுவர் கூறும் மூலிகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஞான பச்சிலை என்று வள்ளுவர் கூறும் மூலிகை எது? ஏ வந்து சிங்கவல்லி, பி கீழாநெல்லி, சி குப்பைமேனி, டி வல்லாரை. சிங்கவல்லி தான் வந்து ரைட் ஆன்சர். ஏ தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஞான பச்சிலை என்று வள்ளுவர் கூறும் மூலிகை எது அப்படி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா சிங்கவல்லி. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். மித்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. சிங்கவல்லி அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. 36வதாக பார்த்தீங்கன்னா முன்னூர் வழக்கம் மகடுவுவோ டில்லை என்று கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ தொல்காப்பியம், பி மதுரை காஞ்சி, சி பட்டினைப்பாலை, டி பதிற்று 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ தொல்காப்பியம் தான் ரைட் ஆன்சர். முன்னீர் வழங்கும் மகடுவுவோ டில்லை என்னும் நூல். இது வந்து ஏ தொல்காப்பியம் தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 37வதாக பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து துறைமுக நகரங்களை பற்றி கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டைய காலத்தில் இருக்கிற துறைமுக நகரங்கள் எந்த நூல் கூறுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பட்டினப்பாவை, பி தொல்காப்பியம், சி குறிஞ்சிப்பாட்டு, டி திருக்குறள். ரைட் ஆன்சர் ஏ பட்டினப்பாலை அப்படின்றத ரைட் ஆன்சர். பண்டைய காலத்து துறைமுக நகரங்களை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு வந்துச்சுன்னா பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் தான் வந்து பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 38வதாக பார்த்தீங்கன்னா ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என அறிவுள்ளது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆம்பூர், பி அரூர், சி அரசூர், டி ஆத்தூர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டி ஆத்தூர் தான் ரைட் ஆன்சர். ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என அறிவு உள்ளது அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். ஸோ டி ஆத்தூர் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
39வதா பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ எம்ஜி ராமச்சந்திரன், பி மூதறிஞர் ராஜாஜி, சி பெருந்தலைவர் காமராஜர், டி கலைஞர் கருணாநிதி, டி விடைத்தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி பெருந்தலைவர் காமராஜர் தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல்லலாம் மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காமராஜர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 40வதா பார்த்தீங்கன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ வீரமாமுனிவர், பி கால்டுவேல், சி ஜியு போப், டி தேவநேய பாவனார். ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜியு போப் தான் வந்து ரைட் ஆன்சர். சி தான் ரைட் ஆன்சர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஜியு போப் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 41வதா பார்த்தீங்கன்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ்மொழி பெருமை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார், பி தேவநாய பாவனார், சி பரிதிமார் கலைஞர், டி இளங்கோவடிகள், இ விடைத்தெரியவில்லைன்னு இருக்கு. ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து ரைட் ஆன்சர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார். அவர் தான் வந்து நம்ம தமிழ்மொழியை வேரொன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியிருக்காரு. அதுதான் வந்து ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 42வதா பார்த்தீங்கன்னா சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ராபி சேதுபிள்ளை, பி சோமசுந்தரி பாரதியார், சி குன்றக்குடி அடிகளார், டி வீரமாமுனிவர், விடைத்தெரியவில்லை இருக்கு. டி வீரமாமுனிவர் தான் ரைட் ஆன்சர். சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் வந்து சதுரகாதி என்னும் நூலை வந்து இயற்றியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த ரைட் ஆன்சர். டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 43வதா பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிறப்பம்சங்களை அமைத்தவர் யார்? ஏ பல்லவர்கள், பி பாண்டியவர்கள், சி சோழர்கள், டி நாயக்கர்கள், விடைத்தெரியவில்லை இருக்கு. பி பாண்டியர்கள் தான் வந்து ரைட் ஆன்சர். கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் இருக்கிற சிற்பத்தெல்லாம் யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா பாண்டியர்கள் தான் வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் இருக்கிற சிற்பத்தை எல்லாமே அமைச்சிருக்காங்க. பல்லவர்களோ சோழர்களோ நாயக்கர்களோ இவங்க யாரும் கிடையாது. பாண்டியர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ பாண்டியர்கள் தான் ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 44வதா பார்த்தீங்கன்னா புலவர்களால் எழுதப்பட்ட கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அதாவது ஒரு புலவர் வந்து ஒரு எழுத்தை வந்து எழுதிடுவாங்க, அதை பொறிக்கிறது தச்சர் தான் வந்து பொறிக்க முடியும். ஸோ அந்த தச்சர் யாருன்னு சொல்லி கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவிய எழினி, பி சிற்பக்கலை, சி மெய்கீர்த்தி, டி பஞ்சுதைன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சி மெய்கீர்த்தி தான் வந்து ரைட் ஆன்சர். ஸோ மெய்கீர்த்தின்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தத்துவ தரிசனம், பிடிசாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 அண்ணா, 2 வள்ளிக்கண்ணன், கீவா ஜெகநாதன், 4 ஜெககாந்தன். சரியான விடையை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிஇ முடிய கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு நேராக 2 ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தத்துவ தரிசனம் அப்படின்றதுக்கு கீவா ஜெகநாதன் அப்படின்றது வந்து கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் பியில் வந்து 1 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிடிசாம்பல் அப்படின்றதுக்கு வந்து அண்ணா அப்படின்றதான் வந்து ரைட் ஆன்சர் வரும். சி வந்து தாலாட்டு, சிக்கு நேராக வந்து 4 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தாலாட்டுக்கு வந்து ஜெககாந்தன் அப்படின்றதான் வந்து ரைட் ஆன்சர் வரும். டி வந்து மிட்டாய்காரன், மிட்டாய்காரனுக்கு வந்து 3 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கீவா ஜெகநாதன் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த பொறுத்துகையில் ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் வந்து ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 45வது கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் 46வதா பார்த்தீங்கன்னா சரியான இணைகளை தேடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர், உவமை கவிஞர், காந்திய கவிஞர், புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயருக்கு உடுமலை நாராயண கவி, உவமை கவிஞருக்கு வந்து பெருஞ்சித்திரனார், காந்திய கவிஞருக்கு வே ராமலிங்கனார், புரட்சி கவிஞருக்கு தராபாரதி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சி 1 மற்றும் 3 சரி அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். 1 பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி இதுவும், அதுக்கப்புறம் 3 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்றத வந்து ரைட். ஓகேங்களா? அப்போ 1 3 சரி அப்படின்றத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி ஊமை கவிஞர் பெருஞ்சித்திரனாரும் புரட்சி கவிஞர் தராபாரதி அப்படின்றது 2 வந்து தப்பு. ஸோ 1 3 மட்டும் ரைட்டுன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 47வதாக பார்த்தீங்கன்னா முடியரசன் இயற்றாத நூல் எது? ஏ பூங்கொடி, பி நீலமேகம், சி வீரகாவியம். இதுக்கான ரைட் ஆன்சர் பி நீலமேகம் தான் ரைட் ஆன்சர். முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீலமேகம் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது எதுவும் கிடையாது. நீலமேகம் அப்படின்றது ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 48வதாக பார்த்தீங்கன்னா பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும்
உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பெண் என்றாலே நம்ம வந்து ஒரு பேதை அப்படின்ட்டு தான் அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த எண்ணம் நம்ம உலகத்தில் இருக்கிற முடியும், உருப்பட முடியாது அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு தான் வந்து கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஏ பாரதியார், பி பசுவையா, சி பாரதிதாசன், டி நாமக்கல் கவிஞர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி பாரதிதாசன் தான் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு. பெண்ணெனில் பேதை என்னும் எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு பாரதிதாசன் தான் வந்து பாடியிருக்காரு. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர், சுரதா, பாரதிதாசன், பாரதியார், விடை தெரியவில்லை. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சி பாரதிதாசன் தான் வந்து கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் என்று பாடியிருக்காரு. சி பாரதிதாசன் தான் வந்து ரைட் ஆன்சர். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 50வது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறியன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50வது கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் தமிழுக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். நான் இப்போ உங்களுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். நான் தமிழ் ரீட் பண்ணியே பல வருஷங்கள் ஆகின்றது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. வீடியோ புரியுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டெக்னிக்கல் சம்மந்தமாக தான் இருக்கும். இந்த சினிமா ஃபீல்டு, இந்த என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் நம்ம சேனலில் இருக்காது. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் தான் வந்து நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50வது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க, பி நாம் ஒன்று நினைக்க ஒன்று நினைக்கும் தெய்வம், சி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், டி தெய்வம் நினைக்கும் ஒன்று நாம் ஒன்று நினைக்க, இ விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி தான் வந்து ரைட் ஆன்சர். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், இதுதான் வந்து ரைட் ஆன்சர். இந்த பழமொழி வந்து இப்போ நம்ம எல்லாரும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற பழமொழியை தான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருப்போம், ஆனால் கடவுள் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து அதில் உருவாக்கிடுவார். அதுதான் அந்த பழமொழி. அந்த இது வந்து சி தான் வந்து ரைட் ஆன்சர். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு 50 கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து தமிழில் வந்து பார்த்துட்டோம். அகெயின் இன்னொரு 50 கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற 50 கொஷின் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு ரீட் பண்ணணும் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அகெயின் இன்னொரு, ஏன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்துச்சு. இதை நான் எவ்வளோக்கு ட்ரிம் பண்ண முடியுமோ ட்ரிம் பண்ணி தரப்பாக்குறேன். இன்னும் வந்து உங்களுக்கு லென்த்தியாக போகுது, உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்ட் 2ன்னு சொல்லி இன்னொரு வீடியோ இந்த வீடியோக்கு பின்னாடியே தரேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக வீடியோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.